நாடாளுமன்ற தேர்தலில் தன்னுடைய ஆதரவு எந்த கட்சிக்கும் கிடையாது என்று திட்டவட்டமாக அறிவித்துள்ள ரஜினிகாந்த், சட்டமன்ற தேர்தல்தான் தங்களின் இலக்கு என்று கூறியுள்ளார். ரஜினி அரசியலுக்கு வருவாரா மாட்டாரா என்பது அரசியல் கட்சிகள் மட்டுமல்ல, தமிழக மக்களின் பல ஆண்டு இமாலய கேள்வி. பல ஆண்டுகளாக குழப்பிக்கொண்டே வந்த ரஜினி 2017ஆம் ஆண்டின் கடைசி தினத்தில் தான் கட்டாயம் அரசியலுக்கு வருவேன் என்று கூறி ரசிகர்களை உத்வேகப்படுத்தினார். அப்போதே 2019 நாடாளுமன்ற தேர்தல் தங்கள் இலக்கு அல்ல, 2021 சட்டமன்ற தேர்தலே தங்கள் இலக்கு என்று கூறியிருந்தார். நான் அரசியலுக்கு வருவது உறுதி, இது காலத்தின் கட்டாயம். வரப்போற சட்டமன்ற தேர்தலில் நான் தனி கட்சி ஆரம்பித்து தமிழ்நாடு முழுவதும் 234 தொகுதிகளிலும் நிற்போம். அதன்பின் ரஜினி ரசிகர் மன்றங்கள் ரஜினி மக்கள் மன்றங்களாக உருமாறியும் ரஜினியிடமிருந்து கட்சிக்கான அறிவிப்பு வெளிவராததால் ஒரு குழப்ப நிலையே நீடித்தது. இந்நிலையில் நாடாளுமன்ற தேர்தல் தொடர்பாக தனது நிலைப்பாட்டை ரஜினி இன்று அறிவித்துள்ளார். மக்கள் மன்ற நிர்வாகிகளுடன் ஆலோசனை மேற்கொண்ட பின் ரஜினிகாந்த் அறிக்கையை வெளியிட்டார். வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் தான் போட்டியிடப் போவதில்லை என்றதோடு யாருக்கும் ஆதரவில்லை என்றும் அறிக்கை மூலம் ரஜினி அறிவித்துள்ளார். தமிழக சட்டமன்ற தேர்தல்தான் தங்களது இலக்கு என்றும் ரஜினி திட்டவட்டமாக கூறியுள்ளார். ரஜினி மக்கள் மன்றம் மற்றும் ரஜினி ரசிகர் மன்றத்தின் பெயரில் தன்னுடைய படத்தை அல்லது கொடியை எந்த கட்சிக்கும் ஆதரவாகவோ பரப்புரை செய்வதற்கோ யாரும் பயன்படுத்தக்கூடாது என்றும் அவர் எச்சரித்துள்ளார். மத்தியில் நிலையான வலுவான ஆட்சி அமைத்து தமிழ்நாட்டின் தண்ணீர் பிரச்சினையை நிரந்தரமாக தீர்த்து வைக்கக்கூடிய திட்டங்களை வகுத்து யார் அதை உறுதியாக செயல்படுத்துவார்கள் என்று நம்புகிறீர்களோ அவர்களுக்கு தவறாமல் வாக்களிக்கும்படியும் அறிக்கை மூலம் ரஜினி கேட்டுக் கொண்டுள்ளார்.